இன்னைக்கு உறவுகள் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த குடி வரலாறு சொன்னோம்னா நம்ம குடி வரலாறு கேள்வி கேட்குறாங்கல்ல. இந்த உறவுகளுக்கு நீ தலித்து தாழ்த்தப்பட்டவன் ஒன்று சொல்றானே, அதுல அந்த வார்த்தையிலே சொல்முறை இருக்கு. தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னப்போ அந்த தாழ்த்தினவன் யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா இது வரைக்கும்? இதுவரைக்கும் எந்த இடத்துல யாருமே அந்த கேள்வியை நம்ம கேட்டதில்லை. ஆனா இனிமேலே யாராவது நம்மளை தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தவன் சொன்னாங்கன்னா நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். அந்த கேள்வி மூலமா தான் நம்ம அரசாங்கத்தை எதிர்க்க முடியும். இந்த குடி ஒற்றுமை நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாட்டில் எங்காவது இருக்கிறது என்றால் அந்த இடம்தான் குலதெய்வ வழிபாடு. ஒரு குலதெய்வமா இருக்கிறவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா வன்னியருக்கும் குலதெய்வமா இருக்கும், பறையருக்கும் குலதெய்வமா இருக்கும். இப்போ எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னோட குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது குலதெய்வம். பறையர், பல்லர், கோனார், கவுண்டர், இது எல்லாத்துக்குமே எங்க பகுதியில் இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் கெஸ்ட். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட குலசாமி, எல்லாத்துக்கும் குலசாமி. இது எப்படி ஒரு இப்போ என் ஜாதி தனி ஜாதின்னு சொன்னா இது எப்படி ஒரு குலதெய்வம் எல்லாத்துக்கும் குலதெய்வம் ஆகும்? அப்போ நம்ம சமூகம் ஒன்றாதான் இருந்திருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வம் தான். வட தமிழகத்துல வன்னியர் குல திரௌபதி கோயிலுக்கு பறையர் குலத்திலிருந்து சீர் கொண்டு வருவாங்க. இது எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வு.